வெல்கம் பேக் டு அனதர் கேம் ப்ளே வீடியோ. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்டை ஓபி தான் பார்க்க போகிறோம். பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 நான் மட்டும் விளையாடுறேன். இன்றைக்கி பார்ட் 2 என் தங்கச்சி கூட விளையாடுறேன். அவள் எங்கே இல்லை போயிட்டு இருக்கா பாருங்க. எங்கே பாருங்க பார்த்தீங்களா என் தங்கச்சி விஷயம் போகலாம். அவன் எங்கே போயிட்டு இருக்கா? இங்கே வா மேன், எங்கே வா, எங்கே போனாவ, எங்கே இருக்கான்னு ஒன்றும் புரியல மக்களே. இங்கே வாங்கிக்கலாம் அங்கே நோ இப்படிக்கா போகலாம், இப்படிக்கா போகலாம். வேர்ல்டு 2க்கு டெலிபோர்ட் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம வந்து வேர்ல்டு 2 தான் இன்றைக்கி விளையாட போகிறோம். இன்றைக்கி வேர்ல்டு 2 and 3 முடிக்கலாம் சொல்லிட்டு பிளானிங்கு. அது கண்டென்ட் கிடைக்கல, அப்போ தான் புரிஞ்சு இதை நம்ம பெண்டிங் விட்டுருக்கோங்க. ஸோ இதை முடிக்க பார்க்கலாம். 28 வேர்ல்டு இருக்குது, முடிக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். யாரே இருக்கணும் நீ வேர்ல்ட்ஸ்குள்ளே வரவே இல்லை இன்னும். தங்கச்சி வேர்ல்ட்ஸ்குள்ளே வருவாளான்னு கேட்டிங்கன்னா பார்க்குறேன். கேமுக்குள்ளே இன்னும் அந்த சர்வரில் விஷயம் ஜாயின் பண்ணலை. வேர்ல்டு 2க்கு வா, வேர்ல்டு 2க்கு வர மாட்டேங்கிறேன் மக்களே. என் தங்கச்சி ஒரே நிமிஷம் இருங்க, தங்கச்சி கூப்பிட்டு வரேன் மக்களே. அவள் கெட்ட நியூஸ் நம்ம விளாடுவோம். நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க கமெண்ட்டில் அவள் கூட கூப்பிட்டு விளாடுங்க. பட் அவள் தான் வர மாட்டேங்கிறா. ஓகே, நானும் அடுத்த வீட்டில் அவளை கூப்பிட்டு வரேன். டெலிபோர்ட் பண்ணியாச்சு. வாங்க நம்ம வேர்ல்டு 2 and 3 முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். பட் வேர்ல்டு 2 ஆச்சும் முடிக்க பார்ப்போம். டைம் இருந்துச்சுன்னா வேர்ல்டு 3 முடிக்கிறேன். சர்ன்னு போய் முடிக்கலாம். வேர்ல்டு 2 சர்ன்னு முடிக்கலாம். வாங்க சொல்லிட்டு மக்களே, அப்போ ஏற்கனவே வேர்ல்டு 1 முடிச்சு வீடியோ முடிச்சு விட்டாங்களா? ஏற்கனவே நம்ம முடிச்சு வேர்ல்டு 1 வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்களும் அதை பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இது என்னடா போயிட்டு அப்படின்னு புரியும். இல்லைன்னா உங்களுக்கு புரியாது, சுத்தமாக புரியாது. புரியணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் அது பார்ட் 1 பார்க்கணும். இது பார்ட் 2. அது யாருன்றது எனக்கு சுத்தமாக தெரில. என் தங்கச்சியாக கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும்? இல்லை, அது வேறு யாரோ என் தங்கச்சி மாதிரி இருந்துச்சு தூரத்தில். இது பார்த்து இல்லை இந்த வேர்ல்டு 2ல என் தங்கச்சி இருக்காளான்னு பார்ப்போம். ஒரு நிமிஷம். இல்லை மக்களே, நீங்களே பார்த்தீங்க, நீங்கள் கேட்குறீங்க கமெண்ட்டில் ப்ரோ தங்கச்சி கூட சேர்ந்து ஆடுங்கன்னு. பட் தங்கச்சி தான் வர மாட்டேங்கிறா. இது அது திடீர்னு தும்பல் வந்துச்சு, அதை கீழே விட்டோம். சரின்னு போவோம். அம்மா கரெக்டாக போயிட்டு பிக்கப் போயிடுச்சா? இப்போ இப்படிக்கா வரும். அப்போ என்ன தெரியுமா பொண்ணு, இப்படிக்கா போயிட்டு அப்படியே ஜம்ப் போட்டலாம் இருக்கும். பொறுமையாக போயிட்டு ஐயோ கீழே வந்துட்டேன் மக்களே. நான் வேணால் அடுத்த பார்த்து விஷயம் கூப்பிட்டு வர பார்க்குறேன். மறக்காம நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க போகலாம். குச்சி ஜப்பு ஜப்பு. அவ்வளோதான் மக்களே, முடிச்சுலாம் மக்களே. ஈஸி மக்களே, ஈஸி பீஸி மக்களே. ஐயோ எட்ஜில் போயிட்டேன் மக்களே. எட்ஜில் நல்லா வலிக்க விழுந்துட்டேன். இல்லைனா போயிருப்பேன். அப்படியே குச்சி போகிறேன். அப்படியே குச்சி போகிறேன். இரா தம்பினா என்ன பண்ணுறேன்? அடங்கு கரெக்டாக அங்கே மட்டும் ஓட்ட போடாமல் இருந்தால் நான் போயிருப்பேன். யாருக்கு ஓட்ட போடாமல் இருந்தோ போயிருப்பேன். அடுத்த வேளை கண்டிப்பாக விஷயம் வருவான்னு
விஷானி வரணுன்னா நீங்கள் பண்ண வேண்டியது லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணணும். அப்புறம் என்ன கேம் ப்ளே பண்ணணுன்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லணும். ஸோ அதை வச்சு தான் விஷானி வருவாளா வரமாட்டாளான்றது ப்ரூஃப் ஆகும். அவளுக்கு பிடிச்ச கேமாக இருந்தால் வருவா, அவளுக்கு பிடிக்காத கேமாக இருந்தாலும் வருவா. ஸோ அது என் வாக்கு. அடுத்த கேம் பிளேலேருந்து விஷானியை கூப்பிட்டு வந்துடுவோம் மக்களை. நீங்கள் கேட்குறீங்க மறக்காமல் கமெண்ட்டில் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ப்ரோ உங்கள் தங்கச்சி கூட சேர்ந்து ஆடுங்க, முதல்ல ஆடின மாதிரி ஆடுங்க மனத்து கூட சொல்லிட்டு. பட் என்ன பண்ண அதான் வர மாட்டேங்கிறா. இப்போ கூட அவள் வந்தா, பட் பாதியிலே வெளில போயிட்டா பார்த்தீங்களா. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, ஒருவன் முதலாளி 2 தொழிலாளி. அப்படியே ஒரு ஜம்பை போட்டு அப்படியே நின்றுட்டு அப்படியே ஒரு ஜம்பை போட்டு அப்படியே இன்னொரு ஜம்பை போடணுன்றது. ஜம்ப்பு இருங்க பாய், அப்படி பாய், அப்படி போ பாய். ஜம்ப்பு சர்ரு அட்டர்ரு இன்னொரு ஜம்ப்பு. டக்குன்னு முடிக்கலாமுங்களே. வேர்ல்டு 3யும் போடலாம், நோ ப்ராப்ளம். எனக்கு வேர்ல்டு 3யும் நான் போடுறேன். சரி போவோம். OMG ப்ரோ. என்ன தான் தாண்டிட்டு போய் நீ சிங்கம் தான். பாட்டு பண்ண காசு வச்சு கொடுத்துருவானுங்களே. சரி ஓகே, பாட்டு பாடுவோம். ஸ்கிரிப்ட் அடிக்கலாம். ஸ்கிரிப்ட்டு அது எங்ககிட்டே ஸ்கிரிப்ட் அடிக்கிங்க. ஸ்கிரிப்ட் வேண்டி கேட்குது. மக்களாக இருங்க. போயிடுச்சு அப்படி போ. அப்படி ஒரு அப்படி அவ்வளோதான். இதுதான் மக்களே நம்மளோட ஏரியா. எங்கள் ஏரியா உள்ள வராது. எங்கள் ஏரியா உள்ள வராது. அவ்வளோதான். சரின்னு முடிக்க வேண்டியதான். முடிச்சு விட்டு போக வேண்டியதான் மேட்சை. பாடி my god, OMG bro. மகளே நம்ம தான் அங்கே லாஸ்ட் எண்டு வரைக்கும் போகிறதெல்லாம் வந்து ரொம்ப பாசிபிள்லாம் இல்லை, ரொம்ப இம்பாசிபிள்லாம் கிடையாது. வெறு பாசிபிள். நான் கூட வேறு எதுவும் நினச்சேன், இதுதான் நீ நினச்சிப்பீங்க. நானும் வேறு எதுவும் சொல்லலான்னு வந்தேன். மக்களே பார்க்குறவங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. இப்போ தான் நோட்டிஃபிகேஷன் டான் வரும். ஸோ நாங்கள் ஒரு பிளான் போட்டு வச்சுருக்கோம் கேம் பிளே. டெத் ரைல்ஸ் போடுறேன்னு சொன்னீங்க ப்ரோ, போடலையான்னு கேட்டிங்க நிறைய பேர். பட் பிரச்சனை என்ன ஆச்சுன்னா, நான் ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். பட் பாதிலே கட்டாக இருந்திருக்கு எனக்கு தெரியாமல். லாஸ்ட்டு ஃபைட் மட்டும் கட் ஆகிடுச்சு. அதனால் நான் என்ன பண்ணுறது தெரியாமல் திடீர்னு டெலீட் பண்ணி விட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு வாட்டி நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு அதுக்கடுத்து உங்களுக்கு வீடியோ போடுறேன். அது இருக்கட்டும். மைண்ட் கிராஃப்ட் நேற்று வீடியோ போட்டேன். ஸோ அது பார்ட் 2 போடலாமா இல்லையான்னு கேட்டேன். நிறைய பேர் பார்ட் 2 போடுங்கன்னு சொன்னீங்க. ஸோ நாளைக்கே பார்ட் 2 போடுறோம், ஓகேவா? இன்றைக்கி பார்ட் 2 போட முடியாதுன்னா ஒரே நாளே 3 பாட்டு 4 பாட்டுலாம் போடக்கூடாதுன்றது யூடியூப்போட தலைவிரிக்கு. ஒரே கேமே அடுத்த நாளைக்கு போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது, மாற்றி கேம் போடணும். ஸோ அதான் யூடியூப்பர் ஒரே கேமே போடுறான் அப்படி கிடையாது. வந்தாச்சு
வந்தாச்சு வந்தாச்சு. நிற்கக்கூடாதா? ஆனால் எதுலேயுமே நிற்க விட மாட்டேங்கிறீங்க. மறையுது பார்த்தீங்களா மக்களே? இதான் அதில் ரெட் கலரில் வருது. இப்போ என்ன நடக்கும்னு சொன்னீங்க. ஸோ உங்களுக்கு காட்டிட்டேன். போயிடுறா. எப்போ ஜஸ்ட்டு மிஸ்ஸில் வந்து மென்னு இடித்த மக்களே. ஸ்கேட் போர்டு எங்கேயோ போய் விழுந்துருக்கோம். கண்ட்ரோல் பண்ணிட்டேன். பயங்கரமாக போயிட்டுருக்கோம். இதே மாதிரி தான் மக்களே இருக்கும் வேர்ல்டு 1. எஸ் மக்களே, இதே மாதிரியே தான் மக்களே இருக்கும் வேர்ல்டு 1. எக்ஸாக்டாக இதே தான் மக்களே வேர்ல்டு 1. அதே அப்படியே வேர்ல்டு மட்டும் மாற்றி வச்சுருக்காங்க, அவ்வளோதான். பட் இருந்தாலும் இதுவும் நல்லா தான் இருக்குது. ஆனால் இதில் கொஞ்சம் புதுசாகவும் இருக்குது. இதெல்லாம் வந்து புதுசு, இதெல்லாம் வந்து வரவே இல்லை. தாண்டியாச்சு. 50% தாண்டியாச்சு. அதாவது நம்மளோட ½ செஞ்சுரி போட்டாச்சு. இன்னும் நமக்கு ஃபுல் செஞ்சுரி போடவே இல்லை. 10 நிமிஷத்தில் ½ செஞ்சுரி போட்டாச்சு. இன்னொரு ½ செஞ்சுரி வந்து இன்னொரு 10 நிமிஷத்தில் போட்டுருவோம். அப்படியே போய் விழுந்துடும். காலி போன ஒரு கதை கந்தன். சார்னு போக வேண்டியதான். பிரச்சனையே கிடையாது நமக்கு. மேலே போகிறது தான் எனக்கு தெரிஞ்சு ஷேஃப். ஐயோ, அதை நான் ஒழுங்காக தான் போனேன். பட் டபுள் ஜம்ப் ப்ரோ. ஒரு பிளாக் விட்டு தாண்டுங்க. பார்த்துக்கலாம் மக்களே. எப்படி ஒன்று சேனலுக்கெல்லாம் முடிக்கும் மக்களே. ஆனால் மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெள்ளைக்கான கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. ரொம்ப ஜூமாக விட்டு பண்ண முடியும். ரொம்ப ஜூம் இன்னும் பண்ண முடியும். ஸோ இது பீஸில் ஆடுறீங்களா மொபைல் ஆடுறீங்கன்னு கேட்டிங்கன்னா கிராஃபிக்ஸை வச்சு உங்களுக்கு தெரியும் மொபைல் தான். அம்மா ஆடு அப்படியே இப்படிவா அப்படியா அதுதான். ஓகே அஜோ மக்களே விட்டுட்டான். எஸ்கேப் ஐட்டம்ல இருக்க மக்கள் ஒரே நிமிஷம். ஓகே போயாச்சு. புதுசாக எடுத்துட்டாங்கடா. ஓகேவா? அது வேர்ல்டு 2 முடிக்கலாம். நாளைக்கு வந்து மைன்கிராஃப்ட் பார்ட் 2 ஆர் வந்து என்ன கேம் பிளே போட போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு மைன்கிராஃப்ட் போடுவேன். மைன்கிராஃப்ட் பார்ட் 1 போட்டாச்சு. பட் பார்ட் 2 இன்னும் போட்டுருணும். டைமண்ட் ஆர்மர் வரைக்கும்லாம் பேசினேன் பார்ட் 1ல். பட் அயன் ஆர்மரே பார்த்து தான் செய்ய முடிஞ்சிச்சு. ஹெல்மெட்டு ஷூ மட்டும் தான் செய்ய முடிஞ்சிச்சு. பார்ட் 2ல் நம்ம வந்து அயன் ஆர்மரை பண்ணிட்டு நம்ம கேவலம் மைண்ட் பண்ணிட்டு டைமண்ட்லாம் உடச்சி இன்னும் பெரிய ப்ராசஸ் இருக்குது. நெதருக்கெலாம் போய் அங்கே போய் பிரேஸ்லாம் அடித்து எல்லா ஃபோட்டோஸ்லாம் கண்டுபிடிச்சி பிரேஸ்லாம் அடித்து ராடெல்லாம் எடுத்து அது போர்ஷனாக ரெடி பண்ணி ஏகப்பட்ட வேலை இருக்குது. அப்புறம் இங்கே ஸ்கல் இருக்கும், வெதர் ஸ்கல், அதை எடுத்துகிட்டு சோல் ஸ்டாண்டெல்லாம் மைண்ட் பண்ணிட்டு விதர் கூட ஃபைட் பண்ண போகிறோம் மக்கள். பார்ட் 4 வரைக்கும் பிரிக்க போகிறோம். பார்ட் 3ல் வந்து இன்னொருத்த கூட ஃபைட் பண்ண போகிறோம். அது யாருன்னு உங்களுக்கே தெரியும். புதுசாக வந்தானே நம்மளோட பேர் தெரியலையே. புதுசு மக்களே. மைன்கிராஃப்டில் புதுசான ஒரு பாஸு. வெதரும் என்டர்டாகணும் தான் இருப்பாங்க. பட் புதுசாக ஒரு பாஸ் வந்தான், பேர் தெரில. திடீர்னு வந்து போச்சு. மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பேர் தெரிஞ்சா. ஏன்னா கேம் நடுவுலே வந்துடும் பேர். பார்த்துக்கலாம். தெரிஞ்சுன்னா சொல்கிறேன். அப்படி சொல்ல முடியல அப்படின்னா பார்த்துக்கலாம். கூட 76% முடிச்சாச்சு மக்களே. இன்னும் இருக்கிறது வந்து கொஞ்சோண்டு தான். அதெல்லாம் முடிச்சிடலாம், பிரச்சனை கிடையாது. போகிறாங்க பாருங்க மக்களே, எப்படி போகிறாங்க பாரு மக்களே. நல்லா தான் இல்லை ஸ்பீடு பிரேக்கர். நம்மளோட கண்டினியூ ஆகுது மக்களே. நம்மள அதே மாதிரியே விழுந்துக்கிட்டே இருக்கும். பொறுமை முக்கியம். அப்போ தான் லெவலில் தாண்ட முடியும்.
அவன் தான் பொறுமை இருந்துச்சுன்னா நம்ம எதை வேணால் தாண்டலாண்டோம். ஆமாம், அப்படியே ஒரு ஜம்ப்பு. ஓ நல்லாவே போயிருக்கோம். ஓகே வந்தாச்சு, வேறு வழியில். அங்கே அங்கே போவோம். யார் என்ன பண்ணிட்டு போனாங்க? அப்படியே ஒரு ஜம்ப்பு ஜம்ப்பு ஜம்ப்பு, அவ்வளோதான். நான் நினச்சிருந்தேன்னா போட்டிருப்பேன் 1/2 மணி நேரத்துக்கு ஏற்ற மாதிரி. இன்னும் இந்த இப்போ 5 நிமிஷத்தில் இது முடிச்சாச்சு. அடுத்த ஒரு இன்னும் கொஞ்சம் நேரம் 34-35 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிடலாம் அடுத்து வேர்ல்டு 3மே. அதுவாக கேட்ட பட் எனக்கு இப்போ பிரச்சனை என்னென்னா வேர்ல்டு நான் வந்து ஒவ்வொரு பாட்டும் போடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். 2 போட்டால் செட் ஆகாது. ஸோ 2 போட்டால் ஒன்று வந்து சின்னதாக இருக்கும், ஒன்று வந்து பெருசாக இருக்கும். வீடியோ லென்த்தாக போயிடுச்சு. நான் ஃபோனில் வந்து 1 ஹவருக்கு மேலே டூரேஷன் எடுக்க முடியாது வீடியோ. ஸோ இப்போ வேர்ல்டு 3 வந்து இப்போ மொத்தமாக வேர்ல்டு 23 எடுத்தால் 35 நிமிஷம் ஆகுதுன்னா வேர்ல்டு 4 வந்து கஷ்டமாக இருக்கும். அது ஒரு 30 நிமிஷம் ஆகுதுன்னா வேர்ல்டு 5ம் வேர்ல்டு 2 வந்து 20 நிமிஷம் முடிச்சிட்டிங்க, ஈஸியாக இருக்குது. வேர்ல்டு 3 வந்து 40 நிமிஷம், வேர்ல்டு 5 வந்து 40 நிமிஷம் ஆகுது. அப்படின்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். கஷ்டமாகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? என்ன அதுதான் மக்களே நான் சொல்கிறேன். ஸோ வேர்ல்டு கஷ்டமாச்சுன்னா இப்போ மொத்தமாக 1 ஹவர் ஆகிடுச்சு. ஆனால் ஃபோனில் எனக்கு ரெக்கார்டிங் பண்ணுறது 1 ஹவர் தான் ஆகும். ஸோ மைண்ட் கிராஃப்டே பார்த்துருப்பீங்க, அவுட்ரோ சொல்ல முடியாமல் இருந்திருக்கும். ஸோ 1 ஹவருக்கு மேலே வீடியோ எடுக்க முடியல. ஏன் தெரில, என்ன ப்ராப்ளம் தெரில. ஸ்டோரேஜ் வந்து 1 ஹவருக்கு தான் ரெக்கார்ட் ஆக முடியுது. 1 ஹவரில் நான் 1 ஹவர் தான் 1 ஹவர் வீடியோ தான் இனிமேல் போட முடியும். 2 ஹவர் அதெல்லாம் போடுறதுனா போடலாம். பட் அதுக்கு வந்து நிறைய ஸ்டோரேஜ் முக்கியம். ஸோ அதுதான் பிரச்சனையே மக்களே. அதனால தான் மக்களே நான் போடல. நான் போட்டுருவேன் முக்கியமாக 1 ஹவர் அப்புறம் முடிக்க முடியல அப்படின்னா பாதியில் விட்டு போக முடியாது. அதனால தான் நான் ஒவ்வொன்றா போடுறேன். இல்லைன்னா நான் இன்னத்துக்கு போட்டு போயிட்டுருப்பேன். நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும், நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும். ஆமாம், அப்புறம் அப்படி ஓலி மோலி 97 மக்களே, 97. அம்மாடி சாண்டா ஒரு அடி அந்த கீழே மாதிரி அப்போ செக் பண்ணி மக்களே. மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் டான் வரும். ஆனால் நீங்கள் எத்தனை சொல்கிறேன், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் டான் வரும். ஸோ நாளைக்கு என்ன வீடியோ போடலான்றதே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். ஸோ பாய் கைஸ், பாய், லவ் யூ, டாட்டா, பாய் பாய்.